நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த குழம்புக்கு நம்ம வீட்டிலே இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக மசாலா வணக்கி அரைக்க போகிறாங்க. அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வேணால் கொடுக்குறோம், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான்வெஜ்க்கு எப்பயுமே மட்டனாக இருக்கட்டும் சரி, கோழியா நாட்டுக்கோழியா என்ன மீன் குழம்பு எதுவாக இருந்தாலும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி அந்த குழம்பு வைக்கிறப்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நம்ம என்ன தான் யூடியூப் அது இதுன்னு பார்த்துட்டு என்னென்ன மசாலா போட்டு குழம்பு வைக்க ஆரம்பித்தாலும் இப்போ கற்றுக்கிட்டாலும் நம்ம அம்மா பண்ணுற டேஸ்ட், நம்ம பாட்டி பண்ணி கொடுத்த டேஸ்ட்டு வரதே இல்லை. அதுக்கான ரீசன் வந்து அந்த காலத்தில் மிக்சிலெல்லாம் போட்டு அரைக்காமல் எதுவாக இருந்தாலும் அம்மி, ஆட்டுக்கல் இதில் போட்டு மசாலாவை அரைச்சி குழம்பு வச்சாங்க. அதனால தான் அந்த டேஸ்ட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நானும் வந்து வாங்கிட்டு வந்த நாட்டுக்கோழி வந்து நல்ல மஞ்சத்தூள் அதெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த நாட்டுக்கோழியை போட்டுட்டு அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும், அது பிரிஞ்சு அதுவே சுண்டி கொஞ்சம் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் அப்புறம் சிக்கன் மசாலா அதெல்லாம் போட்டு கொஞ்சம் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் இப்போ அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிட்டு நல்லா தண்ணி நிறைய ஊற்றிக்கோங்க. நாட்டுக்கோழி குழம்பு எப்பயுமே தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஊற்றிட்டு ஒரு 35 to 40 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பக்கத்தில் அதில் இருக்க பீஸ் எடுத்து கொஞ்சம் சிக்கன் ஃப்ரை மாதிரி பண்ணியாச்சுங்க. ஸோ நீங்கள் உங்கள் சின்ன வயசில் உங்கள் அம்மாவோ உங்கள் பாட்டியோ பண்ணி கொடுத்த உங்களுடைய ஃபேவரட் டிஷ்ஷு அது எதனால் அந்த டேஸ்ட் வந்ததுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.